ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தா. அந்த இளவரசியோட வேலை என்னன்னா, தினமும் காலையில எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இறைவனுக்கு பூஜை செஞ்சுட்டு நேரா அரண்மனைக்கு வெளியே வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருப்பா. இதை தினமுமே அவ ஒரு நாளும் தவற விடாம பண்ணிட்டே இருந்தா. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது திருமணம் ஆகுது. திருமணம் ஆன அப்புறமும் புகுந்த வீட்டுல போயிட்டு அவ மாமனார் கிட்ட கேக்குறா, என்னோட அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் தினமும் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தேன், இங்கேயும் நான் வந்து அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்றா. மாமனாரும் அவளோட விருப்பப்படியே நீ தினமும் அன்னதானம் செஞ்சுக்கோமான்னு சொல்றாரு. இளவரசியும் தினமும் காலையில எழுந்துக்கிறா, அவளோட காலை கடன்கள் முடிச்சுட்டு இறைவனை வழிபடுறா. அதே மாதிரியே அன்னதானமும் செஞ்சுட்டு வரா. இளவரசனும் ரொம்பவே நல்லவன். இளவரசிய ரொம்ப பத்திரமா ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, காலையில தினசரி எழுந்த உடனே வாக்கிங் போற ஒரு பழக்கம் இருக்கு. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. இளவரசனோட ஆயுள் காலம் முடிவடைகிற நேரம் வந்துடுச்சு. ஒரு நாள் வந்து அவனோட தோட்டத்துல தினமும் போற மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு காளை இருக்கு. யமனோட கணக்கு என்னன்னா, அந்த காளையை வச்சு அந்த இளவரசனை குத்தி கொன்னுட்டு அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கல. அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். கணவன் இருக்கான். கணவன் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம், ஏன்னா அவன் ரொம்பவே குடிகாரன். அந்த கணவன் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். காசு எதுவும் சம்பாதிச்சு கொடுக்கறது இல்ல. அதனால ஏழ்மையின் பிடியில இருந்துட்டு இருக்கா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அந்த குடும்பத்துக்கு வழி இல்லாம இருக்கு. தனக்கும் தன் குழந்தைக்கும் சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட புலம்புறா. அவளோட அப்பாவும் அந்த ஊர்ல வந்து ஒரு இளவரசி இருக்கா, அவ தினமும் அன்னதானம் கொடுக்குறா அப்படிங்கறது கேள்விப்பட்டு உடனே ஓடோடி போறாரு அரண்மனையை நோக்கி. அரண்மனை பக்கத்துல போனதும் தான் தெரியுது, அன்னதானம் அன்னைக்கு நிறைவடைஞ்சிருச்சு, இனி நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் சும்மா விடல. தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லி இளவரசி கிட்ட வராரு. வந்து தன்னோட நிலைமையை சொல்றாரு. என்னோட பொண்ணும் பேர குழந்தையும் உணவு இல்லாம இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இளவரசி என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம இளவரசனுக்கு அன்னைக்கு சமைச்சு வச்சிருந்த அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க. இத போய் உங்க பொண்ணு கிட்ட கொடுங்க, கொடுத்து சாப்பிட வைங்கன்னு சொல்லி ஒரு மன நிறைவோட கொடுக்குறாங்க. அந்த பெரியவரும் அந்த உணவை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இன்னைக்கு அன்னதானம் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இளவரசி என்ன பண்ணாங்கன்னா, இளவரசனுக்காக சமைச்சு வச்சிருந்த உணவை உனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நீ வந்து தாராளமா இந்த உணவை எடுத்துக்கோ, ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சிவபக்தி. தினமுமே வந்து அவ சிவனை வழிபட்டுட்டு வரா. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த உணவு கிடைச்சாலும் இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சும் இறைவனுக்கு படைச்சிட்டும் தான் அவ சாப்பிடுவா. அதை ஒரு வழக்கமாவே அவ கடைபிடிச்சிட்டு வந்தா. அன்னைக்குள்ள சாப்பாடையும் அவ இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த இளவரசிய மனசால நினைக்கிறா. இந்த உணவை தந்த இளவரசி 100 வருஷம் சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கடவுளுக்கும் இளவரசிக்கும் நன்றி சொல்றா. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த இளவரசனையும் காப்பாத்துது. அதாவது இளவரசி பண்ண அந்த அன்னதானத்தனோட பலனால இளவரசனோட ஆயுள் காலம் முடிய போற தருவாயிலும், அதாவது அந்த காலை வந்து ரெடியா இருக்கு இளவரசனை குத்துறதுக்காக. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பொண்ணு இறைவனை நினைச்சு வேண்டுனதுனால என்ன ஆகுதுன்னா, யமதூதர்கள் வந்து நிக்கும் போது சிவகணங்கள் எல்லாம் போய் தடுக்கிறாங்க. இது யமதர்மனுக்கும் தெரிய வருது. இளவரசி செய்த அன்னதானத்தினாலையும் அந்த பொண்ணு இறைவனை வேண்டுனதுனாலையும் சிவபெருமானே வந்து அந்த இளவரசனை காப்பாத்துறாரு அப்படிங்கறத யமதர்ம ராஜாக்கு புரியுது. இதனால அந்த இளவரசனோட ஆயுளும் நீட்டப்படுது. இது எல்லாமே வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. இதே மாதிரிதான் நம்மளும் தினமும் அன்றாட வாழ்க்கையில நம்மளால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யணும். நம்ம அன்பு வந்து வெளிப்படுத்தும் போதுதான் அந்த அன்புல இறைவனை பார்க்கலாம். இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். தானத்துல சிறந்தது வந்து அன்னதானம். அன்னதானம் வந்து செய்யும் போது ஒருத்தரோட பசியை வந்து ஆற்றுது. எல்லா ஜீவர்களுக்கும் உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்பவே முக்கியம். இந்த உணவை வந்து கொடுத்து பசியாத்தும் போது அவங்களோட மனசு வந்து சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷத்துல இறைவனை பார்க்கலாம். அதனால தினமும் நாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இயன்ற உதவிகளையும் ஏதாவது தானங்களும் பண்ணிட்டு வரணும். இறைவனையும் அன்றாட வாழ்க்கையில நினைச்சிட்டு வரணும். இந்த கதையிலிருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம செய்யற புண்ணியம் நமக்கு வந்து தலை காக்கும். அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட பலன் நமக்கு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.